ஹலோ காய்ஸ், நம்ம தலைவரோட 173 இந்த படத்துக்கான ஒரு அல்டிமேட்டான அன்எக்ஸ்பெக்ட் அப்டேட்டோட இப்போ வந்திருக்கேன். இந்த 173 படத்தை யார் தான் இயக்க போறா, படம் எப்பதான் வரப்போகுது, இதை பத்தி தான் இந்த ஒரு அப்டேட் வீடியோவில் கொல மாசா பார்க்க போறோம். ஸோ அது என்னன்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் சினிமால இருந்து வர அப்டேட்ஸை அதிரடியா நம்ம சேனல்ல இறக்கிட்டு இருக்கோம். ஸோ சேனலை செக் பண்ணி பார்த்துட்டு புதுசா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஏற்கனவே இந்த தலைவர் 173 படத்தை சுந்தர்சி இயக்கிறதா இருந்துச்சு. ஒரு கட்டத்தில் அவரு வெளியே போய் சிபி சக்கரவர்த்தி உள்ள வந்தாரு. இப்ப அவருமே ஒரு சில காரணங்களால வெளியில போயிட்டாரு. பிரதீப் டிராகன் படத்தை எடுத்து அஸ்வந்த் மாரிமுத்து இந்த தலைவர் 173 இயக்க போறது உறுதியாகி இருக்கு. இப்ப அஸ்வந்த் தான் இயக்குனர்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்ப இந்த படத்துக்கான நியூ அனௌன்ஸ்மெண்ட் எப்ப வரும் அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் லேட்டா தான் வரும்னு நினைக்கிறேன். அது ஏன்னு பார்க்கும்போது நம்ம அஸ்வந்த் மாரிமுத்து கிளியரா ஒரு கிளாரிபிகேஷனை தந்திருக்காரு. முன்னாடி நடந்த மாதிரி எதுவுமே நடக்க வேணாம், கதை பிடிச்சா மட்டும் அனௌன்ஸ்மெண்ட்டை விடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காராம். இதெல்லாம் முன்னாடியே சொல்லப்பட்ட ஒரு அப்டேட் தான். ஆனா இப்ப லேட்டஸ்டா என்ன அப்டேட் கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தா படத்துக்கான பவுண்டட் ஸ்கிரிப்ட அஸ்வந்த் மாரிமுத்து சப்மிட் பண்ணிட்டாராம். இது எந்த மாதிரி கதைக்களமா இருக்க போகுதுங்கிறது தெரியல. ஆனா அஸ்வந்த் மாரிமுத்து அவரோட ஸ்டைல்ல கொஞ்சம் டிஃபரெண்டா தான் எடுப்பாரு. பவுண்டட் ஸ்கிரிப்ட இப்ப ரீசெண்டா சப்மிட் பண்ணிட்டாரு. இப்ப படத்துக்கான அடுத்த கட்ட வேலைகளை தாறுமாற ஆரம்பிக்க போறாங்க. அதெல்லாம் இருக்கட்டும் ப்ரோ, படத்துக்கான ஷூட்டிங்கை எப்ப ஆரம்பிக்க போறாங்க அப்படின்னு கேட்டா ஜூலை மாசம் சொல்றாங்க. வர ஜூலை மாசம் இந்த தலைவர் 173க்கான பூஜை போட்டு தாறுமாறா ஷூட்டிங் ஆரம்பிக்க போறாங்கன்னு அப்டேட் வந்திருக்கு. அடுத்த வருஷம் 2027 பொங்கலுக்கு இந்த படம் வருமா ப்ரோ அப்படின்னு கேட்டா அது டவுட் தாங்க. ஏன்னா நம்ம எஸ்கே ஓட சேயோன் அந்த படம் அக்டோபர் மாசம் இறங்கறதா இருந்துச்சு. அக்டோபர்ல இருந்து பொங்கலுக்கு அந்த படம் தள்ளி போயிருக்கிறதா சொல்றாங்க. சோ அப்படி பார்க்கும்போது தலைவர் 173 தமிழ் புத்தாண்டு ஸ்பெஷலா பயங்கரமா இறக்க போறதா சொல்றாங்க. டிராகன் படத்துல நம்ம அஸ்வந்த் மாரிமுத்து ஒரு பயங்கரமான ரோல்ல வந்திருப்பாரு. அஸ்வந்த் மாரிமுத்துனால தான் அந்த கதையே மாறும். சோ அந்த மாதிரி ஒரு கதாபாத்திரத்துல தலைவர் 173லயும் அஸ்வந்த் மாரிமுத்து வர போறதா சொல்றாங்க. தலைவர் 173ல அஸ்வந்த் மாரிமுத்து ஒரு முக்கியமான ரோல் பிளே பண்ண அதிக வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் படத்துக்கான ஷூட்டிங் ஆரம்பிச்சாதான் தெரிய வரும். ஓவராலா படத்துக்கான ஷூட்டிங் ஜூலை மாசம் பயங்கரமா பிளான் பண்ணிருக்காங்க. ஜெயிலர் 2 என்ன ப்ரோ ஆச்சு அப்படின்னு கேட்டா அதுக்கான ஒரு தாறுமாறான அப்டேட் இப்ப வந்திருக்கு. ஹாலிவுட் ஆக்டரான ஷாருக் கான் இந்த ஜெயிலர் 2ல ஒரு பயங்கரமான கேமியோ பண்ண வேண்டியது. ஆனா அவருக்கு டேட்ஸ் கிடைக்காதனால கேமியோல நடிக்க முடியாம போயிடுச்சு. இப்ப அந்த ஒரு ரோலுக்கு ரித்திக் ரோஷனை இறக்கி இருக்கிறதா அப்டேட் வந்திருக்கு. நம்ம ரித்திக் ரோஷன் அந்த ஒரு கேமியோ ரோல்ல பயங்கரமா நடிக்க போறாராம். இதுக்காக பேச்சுவார்த்தை மட்டும் தான் நடந்துட்டு இருக்கு, இன்னும் அபிஷியலா கன்ஃபார்ம் ஆகல. ஜெயிலர் 2க்கான அடுத்த அபிஷியல் அப்டேட் என்ன விட போறாங்க அப்படின்னு பார்த்தா ரிலீஸ் டேட் தாங்க. ஆகஸ்ட் மாசம் ஜெயிலர் 2 வர மாதிரி தெரியல. ஏன்னா அந்த டேட்டை விஸ்வநாத் சன்ஸ் படம் பிடிச்சிருச்சு. அது மட்டும் இல்லாம ஆகஸ்ட் மாசம் நிறைய படம் வரப்போகுது. எனக்கு தெரிஞ்சு செப்டம்பர் மாசம் விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலா ஜெயிலர் 2 பயங்கரமா இறக்குவாங்கன்னு நினைக்கிறேன். அபிஷியல் அப்டேட்டை ரொம்ப கூடிய சீக்கிரம் நம்ம எதிர்பார்க்கலாம். நம்ம தலைவரோட ரசிகர்கள் யாராச்சும் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஜெயிலர்னு ஒரே ஒரு கமெண்ட் பண்ணிட்டு அப்படியே மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.